தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான கூட்டணிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்ட சூர்யா சுதா ஹோங்கரா இணைப்பு மீண்டும் இணையாமல் போனது ஏன் அப்படின்ற கேள்வி ரசிகர்களிடையே நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கேள்விக்கான விளக்கத்தை தான் இப்போ சுதா ஹோங்கரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சூர்யா மற்றும் சுதா ஹோங்கரா கூட்டணியில் 2020ஆம் ஆண்டு வெளியான சூரரை போற்றி திரைப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நேரடியாக OTT தளத்தில் வெளியானாலும் இந்த படம் விமர்சன ரீதியாக ரசிகர்களிடமும் கொண்டாடப்பட்டது. இதன் மூலமாக சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடைச்சது. இதையடுத்து சூர்யா சுதா ஹோங்கரா மீண்டும் இணைவாங்கன்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை உறுதி செய்யும் விதமாக புறநானூறு என்ற பெயரில் புதிய படம் தயாராக இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாச்சு. இந்த படத்தில் சூர்யா தான் நாயகனாக நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் சில மாதங்களிலேயே சூர்யா அந்த படத்திலிருந்து விலகியதாக செய்திகள் வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. இதைத் தொடர்ந்து அதே கதைக்களத்தை அடிப்படையாக கொண்டு பராசக்தி என்ற பெயரில் படம் உருவாகி வருவதாகவும் இதில் சூர்யாவுக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் நாயகனாக நடிக்கிறார் எனவும் சொல்லப்பட்டுச்சு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல் எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில் பராசக்தி படத்திலிருந்து சூர்யா விலகியதற்கான காரணம் குறித்து இயக்குனர் சுதா அவர்கள் தற்போது விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்லும்போது சூர்யாவுடன் இந்த கதையை ஆரம்பித்தது உண்மைதான், ஆனால் சில காரணங்களால் அந்த கூட்டணி தொடர முடியாமல் போயிடுச்சு. இது எந்த விதமான கருத்து வேறுபாடுகளாலும் ஏற்படலை. இருவருக்கும் அவரவர் பணி பளு கால அவகாசம் இது எல்லாமே சரியாக அமையாத காரணத்தினால தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கதையின் தேவை மற்றும் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களால் புதிய நடிகருடன் படத்தை முன்னெடுக்க முடிவு செய்ததாகவும் அந்த வகையில் சிவகார்த்திகேயன் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமானவர் அப்படின்னு சுதா ஹோங்கரா தெரிவிச்சிருக்காங்க. சூர்யா சுதா ஹோங்கரா கூட்டணி மீண்டும் இணையுமா என்ற கேள்வி ரசிகர்களிடையே இன்னும் நீடித்து வரும் நிலையில் பராசக்தி படம் மீது தற்போது பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்குது. பொங்கல் வெளியீடாக திரைக்கு வர இருக்கக்கூடிய இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களை கவரும் அப்படின்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.